ஆங்காளி பங்காளி எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு முக்கியமான கண்டென்ட் வந்துட்டு பேசலான் இருக்கேன். என்னன்னா வந்துட்டு இப்போ திருவாரூர்னா அப்படின்னா எல்லாருக்கும் தேர் தானே தெரியும், அந்த டெம்பிள் தானே தெரியும். ஆனால் வந்துட்டு அங்கே வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கான். ஒரு பொண்ணு அவங்க அப்பாவும் வந்துட்டு நம்ம காரில் ட்ரிப் வந்தாங்க. நான் இருக்க ஏரியாவிலேருந்து மாடம்பாக்கத்துலேருந்து ட்ரிப் வந்தாங்க. அவங்க வந்துட்டு எங்கே போனாங்க அப்படிங்கிறது அது நமக்கு தேவையில்லை. அவங்க வந்துட்டு அது என்னது இந்த மியூசிக் கிளாஸா, ஆமாம், ஏதோ ஒரு கிளாஸ் போனாங்க. மொத்தம் அந்த கிளாஸ் தான் போனாங்க. அந்த இது சரி 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 கா கபா சரி 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 கமப்பா அந்த மாதிரி பேச பாடுவாங்களா. அந்த இது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது ஒரு சாதாரண மார்க்கெட் அப்படின்னு. ஆனால் அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கான். இப்போ நம்ம அதுக்கு நம்ம வந்து இப்போ விஷயத்துக்கு வர்றேன். என்னென்னா வந்துட்டு ஃபோனு டிஸ்பிளே போச்சு, அதனால தான் அந்த கரெக்டாக அந்த கேமராக்கு நேராக கோடு விழுந்துருச்சா, அதனால தான் இந்த ஒளியெலாம் அடிக்குதுல்ல, அந்த ஒரு மாதிரியா பிளர்ரா, அதெல்லாம் காரணம் அதுதான். என்ன விஷயம்னா, இந்த மாதிரி திருவாரூரில் வந்து தேர் மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு 18-28 கோர்ஸ் இருக்குது. அங்கே படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபாரின்லாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், சில பல இன்டர்வியூக்கெலாம் வந்துட்டு எக்ஸாம் எழுதி போவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எக்ஸாம் எழுத தேவையில்லையா. ஒரு சில ஜாப்புக்கெல்லாம் வந்துட்டு நல்ல ஹை வேல்யூவான ஜாப்புக்கெலாம் சொல்கிறேன். இப்போ எத்தனையோ பேர் நல்லா படிப்பீங்க, நல்லா படிக்கிறவங்க இருப்பீங்க. இப்போ நீங்கள் சரி கவர்மெண்ட்லேயே படிச்சுட்டு நல்ல ஒரு எக்ஸாமும் எழுத தேவையில்லை, நல்ல ஒரு வேல்யூவோட போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த கம்பெனிக்காரனை எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களே கூட ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எத்தனையோ 100 ஏக்கர் 1000 ஏக்கர் ஏதோ சொன்னாங்க. அவ்வளோ பெரிய காலேஜாம். அங்கே வந்து இவங்க டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக வந்துட்டு இந்த சரிகமவா அந்த காலேஜ் இருக்கான். வாய்ஸ் த்ரோட் வந்துட்டு இது பண்ணுறது இருக்கான். இன்ஜினியரிங் இருக்கான். எல்லாமே இருக்குது போல் இருக்குது நிறையா. அதே மாதிரி நீங்கள் லோக்கல்லையுமே வந்துட்டு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுறீங்கல்ல, அதிலே ஒரு சில எக்ஸாமுக்கெலாம் வந்துட்டு எக்ஸாம் ஒரு சில கவர்மெண்ட் ஜாப்புக்கு எக்ஸாமே எழுத தேவையில்லை அந்த காலேஜில் படித்தா. சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் திருவாரூரில் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு எங்கெங்கேயோ படிக்கிறோம். என்ன சொல்கிறது, ஃபாரினுக்கு இப்போ எங்கள் ஊர்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்ரு, கொத்தனார், சென்ட்ரிங்கு, அப்புறம் என்ன சொல்கிறது பில்டிங், அந்த மேனேஜ்மெண்ட்டு, போக்குவரத்து, அந்த மாதிரி. இப்போ சூப்பர் மார்க்கெட்டு, துபாய்க்கெலாம் என் ஃப்ரெண்ட்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கான். அந்த மாதிரிலாம் போயிட்டு மலேசியாவில் இருக்கான் ஒருத்தன். அந்த மாதிரிலாம் போயிட்டு கஷ்டப்படாமல் நீங்கள் படித்த சம்மந்தமாகவே எக்ஸாம் எழுதாமல் நல்ல வேலைக்கு, இன்கேஸ் அவங்களோட பழக்கவழக்கத்துக்கு அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி படித்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் போனீங்கன்னா நல்ல பழக்கவழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் நல்ல சம்பளத்தோடு சும்மா கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக அதை நான் சொல்ல வர்றேன். நம்ம இங்கே தான் இருக்கோம். நானும் திருவாரூர் எத்தனையோ வாட்டி போயிருக்கேன். அந்த கோயிலுக்கு நான் சவாரி போயிருக்கேன். ஆனால் வந்துட்டு இப்படி ஒரு காலேஜ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் திருவாரூரில் இருக்குங்கிறது எனக்கு தெரில. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து 4 பேருக்கு தெரியணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ எங்கள் ஊர்லெலாம் என்ன சொல்கிறது, இப்போ படிப்பில் பழம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பழம் இல்லாமல் அது பழத்துக்கு மேலே எல்லாம் படிப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஆள் இருப்பாங்க. ஆனால் கடைசிக்கு மாப்பிள்ளை என்னடா பண்ணுற அப்படின்னா, சும்மா 50,000க்கு 1,00,000க்கு எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம கஷ்டமாக இருக்கும். என்னடா அது படிப்பாக படிச்சேடா, உன்னோட திறமையெல்லாம் தெரியாமல் போச்சுடா அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களாம் என்ன பண்ணலான்னா, இங்கேயே படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமே எழுதாமல் எக்ஸாம்ஷனில் போயிட்டு வேலைக்கு சேர்ந்துக்கலாமா. பாருங்கள், நார்த் இந்தியாக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா, அதுவும் கவர்மெண்ட் வேலைன்னா நல்ல வேல்யூ தானே, நல்ல சம்பளம் தானே. 4 பேர் போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்து இங்கே சென்னை, தஞ்சாவூர்லாம் நாற்று நடுறாங்களாம். நம்ம போய் அங்கிட்டு போயிட்டு இதுக்கு போஸ்ட் நடுவோம். ஏதோ ஒன்று நல்ல வேலை கிடைச்சா சந்தோஷம் தானே. என்ன மக்களே, என்ன? அதனால் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ஆகும் வச்சுக்கோங்க. இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இனிமேல் வந்துட்டு எங்கள் ஊர்லெலாம் இப்போ யாராவது கேட்டாங்கன்னா எங்கேயா படிக்கிறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்டேன்னா, நான் வந்து திருவாரூரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறேன்னு சொல்லுங்கள். என்ன வேஸ்ட் பண்ணக்கூடாது லைஃப்பில் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்ணக்கூடாது. எங்கே படிக்கிறோங்கிறது முக்கியமில்ல, என்ன வேலை பார்க்குறோங்கிறது தான் முக்கியங்கிறதுலாம் பழைய கணக்கு. இப்போ எங்கே படிக்கிறோம், என்ன வேலை பார்க்குறோங்கிறது தான் இப்போ புது கணக்கு. அவ்வளோதான். இது உங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு வந்துட்டு இது ரொம்ப இம்ப்ரெஸ்டான தகவலாக இருந்துச்சு. இது திருவாரூரில் எத்தனை பேருக்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குங்கிறது தெரியுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாது. அதனால் இப்போ இது யாராவது பெரியவங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளே இப்போ திருவாரூரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கான், அங்கெல்லாம் வேலைக்கு சேர்ந்தால் ஃபாரினுக்கு எக்ஸாமெல்லாம் வந்துட்டு எழுதாமையே சில வேலைகள்லாம் அனுப்புகிறாங்களாம். சில கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் கூட எக்ஸாம் வந்து எக்ஸாம்ஸனா. என்னப்பா எக்ஸாம் எனக்கு கஷ்டம் எக்ஸாம், அதனால அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அப்படிலாம் சொல்லுங்கள். நீங்கள் பெரியவங்க சின்ன பிள்ளை சொல்லி அதெல்லாம் விசாரிடா, போய் படுறாமேனே அப்படி சொல்லுங்கள். மகளே போய் சேருமாங்க அப்படி சொல்லுங்கள். சரியா? தேங்க்யூ.